ஆவி உலகின் விதிகள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். தொடர்கிறது. ஆவி உலகம். பூமி நம் பள்ளிக்கூடம். ஆவி உலகம்தான் நம் உண்மையான வீடு. உண்மையான உதவி குரல்களுக்கே விடையளிக்கப்படுகின்றன. ஓர் ஆவி உலக ஆன்மாவை எப்படி விவரிப்பது? நீங்கள் யார் என்பதன் அடிப்படையில் இதை எங்களால் விவரிக்க முடியும். நீங்கள் மனிதன் அல்ல என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். மனித உருவத்தில் உள்ள ஓர் ஆவி நீங்கள். புவியிலுள்ள ஒவ்வொருவரின் விஷயத்திலும் இதுதான் உண்மை. உங்களுக்கு இருப்பது ஒரே ஓர் உடல் அல்ல, மாறாக 3 உடல்கள் இருக்கின்றன. 1 மனித உடல், அதாவது ஸ்தூல உடல். 2 அரூப உடல். 3 ஆவி உடல். நீங்கள் இறக்கும்போது மனித வடிவிலிருந்து அரூப வடிவிற்கு செல்கிறீர்கள். பிறகு ஆவி உருவத்தை அடைகிறீர்கள். இதுதான் இயற்கையான மாற்றம். மரணத்திற்கு பிறகு உங்களுடைய ஸ்தூல உடலும் ஸ்தூல மனமும் இறந்து விடுகின்றன. உங்களுடைய ஸ்தூல உடல் உங்கள் அரூப உடலையும் ஆவி உடலையும் விட அதிக எடை கொண்டதாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஸ்தூல உடலையும் ஸ்தூல மனதையும் துறக்கும் போது நீங்கள் ஓர் அரூப வடிவத்தை பெறுகிறீர்கள். அரூப வடிவம் கொண்ட ஒருவர் மரணத்தின் போது புவி உலகில் ஓர் மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி தோற்றமளிப்பார். ஓர் அரூப உடலானது மனித உடலைப் போலவே இருக்கும். ஆனால் அது மிகவும் லேசானதாக இருக்கும். அரூப வடிவத்திலிருந்து ஆன்மாவும் ஆழ்மனமும் ஓர் ஆவியாக மாறுகின்றன. ஆவி உடலானது ஸ்தூல உடலையும் அரூப உடலையும் விட அதிக லேசானது. அது ஓர் இறகை போல லேசானது. ஓர் உயர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆவி பூமியில் அவர் எப்படி இருந்தாரோ ஆவி உலகில் அதைவிட மிக இளமையாக இருப்பார். அவருடைய ஆன்மா எத்தகைய பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை அவருடைய தோற்றம் பிரதிபலிக்கும். ஓர் ஆன்மா எவ்வளவு முன்னேறி இருக்கிறாரோ அவருடைய ஆவி வடிவம் அவ்வளவு அதிக ஒளிமயமானதாகவும் இளமையானதாகவும் இருக்கும். சொர்க்கம், நரகம் ஆகியவை இருக்கின்றனவா? எங்களுடைய கருத்து பரிமாற்றங்களில் சொர்க்கம், நரகம் ஆகிய வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆவி உலகில் ஒரு நல்ல ஆன்மா இருக்கும் இடத்தில் ஓர் எதிர்மறையான ஆன்மாவால் இருக்க முடியாது என்ற ஒரு விதியை கடவுள்தான் படைத்தார். எனவே மனிதர்கள் தங்கள் சுதந்திரத்தை முதலில் பயன்படுத்தி ஒளியிலிருந்து விலகிச் சென்ற போது அவர்களுடைய கூட்டு அதிர்வால் ஓர் எதிர்மறையான இடம் பிறந்தது. வேறு வார்த்தைகளில் கூறினால், ஆவி உலகில் இருக்கின்ற 7 தலங்களில் நிலவும் சூழல் அவற்றில் குடிகொண்டிருக்கும் ஆன்மாக்களினால் உருவாக்கப்பட்டதுதான். இங்கு 7 தலங்கள் மட்டுமே இருக்கின்றன. சொர்க்கம், நரகம் ஆகியவை ஓர் ஆன்மாவின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களின் பிரதிபலிப்பே அன்றி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. உங்கள் மனதில் பயத்தை குடியமர்த்துவது பேருண்மையின் நோக்கமல்ல, மாறாக உங்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுவதுதான் அதன் நோக்கம். 7 தலங்கள் இருப்பதைப் போல 7 பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. நீங்கள் உங்கள் ஆன்மீக பயணத்தை துவக்கும் போது நீங்கள் முதல் பிரபஞ்சத்தில் இருந்து துவக்குகிறீர்கள். அங்கிருந்து படிப்படியாக பயணித்து 7வது பிரபஞ்சத்தை அடைவதுதான் உங்கள் இலக்காக இருக்கிறது. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் பல்வேறு பரிமாணங்கள் உள்ளன. பூமி 3 பரிமாணங்களை கொண்டது. பூமிதான் 3வது பிரபஞ்சம். பூமியில் நல்ல ஆன்மாக்களும் மோசமான ஆன்மாக்களும் சேர்ந்து இருப்பதற்கு கடவுள் ஏன் அனுமதிக்கிறார்? ஆன்மீக ரீதியாக எது சரியோ அதை செய்வதன் மூலம் எதிர்மறையை எதிர்ப்பதுதான் அனைத்து நல்ல ஆன்மாக்களின் குறிக்கோளாக இருக்கிறது. எதிர்மறையானவை இல்லை என்றால் ஆன்மீக ரீதியாக உங்களை எப்படி சோதித்து பார்க்க முடியும்? எதிர்மறை ஆன்மாக்கள் தங்களை மாற்றிக்கொண்டு கடவுளின் நல்வழியை பின்பற்றி வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவுவதற்கான ஒரு வாய்ப்பு நல்ல ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு செய்யப்படுகின்ற ஓர் அன்பான செயலை அல்லது தன்னலமற்ற நற்செயலை எதிர்மறை ஆன்மாக்கள் பார்க்கும்போது சரியான பாதையில் நடப்பதற்கு அவர்களுக்கு உத்வேகம் ஏற்படக்கூடும். இந்த ஆன்மாக்கள் மேம்படுவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால்
தான் மேம்பட வேண்டும் என்ற ஓர் உண்மையான ஆள் விருப்பம் அந்த ஆன்மாவுக்கு இருக்க வேண்டும். ஆவி உலகில் உதவி கேட்டு கீழ்மட்ட தலங்களில் ஒன்றிலிருந்து வருகின்ற ஓர் உண்மையான அழைப்பு ஆவி உலக ஆன்மாக்களின் காதுகளில் விழுந்தால் அவர்கள் உதவி செய்கின்றனர். தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு கீழான ஆன்மா மேற்கொள்ள வேண்டிய முதல் நடவடிக்கை இதுதான். ஆனால் தான் மாற வேண்டும் என்ற விருப்பமும் அதன் பின்னால் உள்ள நோக்கமும் உண்மையானவையாக இருக்க வேண்டும். எனவே ஆவி உலகின் கீழ்மட்ட தலங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அது குறித்து வருத்தம் கொள்ளாதீர்கள். நீங்கள் அங்கு நிரந்தரமாக தங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்பட மாட்டீர்கள். நிரந்தர தண்டனை என்று எதுவும் கிடையாது. வளர்வதற்கும் நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கும் ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கும் எப்போதும் ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. பூமியில் இருக்கும் எங்களுக்கு ஆவி உலக நினைவு ஏன் இருப்பதில்லை? ஆவிகள் லேசானவை. அந்த லேசுத்தன்மையை மனிதர்கள் ஒரே ஒரு நொடி அனுபவித்தால் கூட உங்களால் உங்கள் ஸ்தூல உடலில் நீடிக்க முடியாது. ஆவி உலகில் நீங்கள் இருந்தது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு நினைவிருந்தால் பூமியில் ஒரு கணம் கூட நீங்கள் வாழ விரும்ப மாட்டீர்கள். அதனால்தான் ஆவி உலகை பற்றிய பிரக்ஞை உங்களுக்கு இருப்பதில்லை. கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஆதாரம் ஏதும் இல்லாத போதிலும் கடவுள் மீதும் இறப்பிற்கு பிந்தைய வாழ்வின் மீதும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கான சோதனை இது. ஆவி உலகம் என்பது உண்மைகள் நிரம்பிய ஓர் இடம். பூமி என்பது நீங்கள் சோதிக்கப்படுவதற்கான ஓர் இடம். ஆவி உலகம்தான் எங்களுடைய உண்மையான உலகம் என்றால் நாங்கள் இருக்கும்போது அதை ஏன் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை? மரணத்திற்கு பிறகு உடல் இறந்து விடுகிறது. ஆனால் பூமியில் உயிரோடு இருந்தபோது ஒருவர் சேகரிக்கின்ற அறிவும் நினைவுகளும் அனுபவங்களும் மடிந்து போவதில்லை. இவற்றை நம் ஆன்மாக்கள் சுமந்து கொண்டிருக்கின்றன. மேலும் உங்களுடைய பண்பு நலன்கள், அதாவது ஆன்ம பண்பு நலன்கள் உங்களுடனேயே தங்கிவிடுகின்றன. உங்கள் ஆன்மாவோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்ற ஆழ்மனம் ஆவி உலகை பற்றிய நினைவுகளையும் தகவல்களையும் படிப்படியாகவும் மெதுவாகவும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் இயல்பாகவே பிடிவாதமாக இருந்தாலோ அல்லது புவி உலகின் மீது அதீத பற்று கொண்டவராக இருந்தாலோ ஆழ்மனம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பவற்றை கிரகித்துக் கொள்வது உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். நீங்கள் ஆன்மீக ரீதியாக உயரும்போது உங்கள் ஆழ்மனம் விசாலமடைகிறது. அப்போது ஆவி உலகம்தான் உங்கள் உண்மையான வீடு என்பதை நீங்கள் சுலபமாக அடையாளம் கண்டுகொள்வீர்கள். ஆன்ம பண்பு நலன்கள் எப்படி கைவசப்படுத்தப்படுகின்றன? ஆன்ம பண்பு நலன்கள் என்பவை நீங்கள் உங்கள் சொந்த ஆன்மாவை எந்த விதத்தில் பயிற்றுவித்திருக்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் பல பிறவிகளின் ஊடாக நீங்கள் கைவசப்படுத்தியுள்ள பண்பு நலன்களாகும். உங்கள் ஆன்மாவிடம் நேர்மறையான பண்பு நலன்களும் இருக்கும், எதிர்மறையான பண்பு நலன்களும் இருக்கும். எடுத்துக்காட்டாக நீங்கள் தன்னலமற்றவர், நேர்மறையானவர், துணிச்சலானவர் போன்றவை உங்கள் ஆன்மாவின் நேர்மறை அம்சங்களாக இருக்கக்கூடும். உங்கள் ஆன்மாவிடம் உள்ள எதிர்மறை அம்சங்கள் உங்கள் ஸ்தூல மனதிலிருந்து முளைத்தாலும் அவை உங்களோடு நீண்ட காலம் இருந்து வந்துள்ளதால் உங்களின் ஒரு பகுதியாகவே ஆகியுள்ளன. எனவே நீங்கள் கர்வம் கொண்டவராகவும் பிடிவாதக்காரராகவும் அளவுக்கு அதிகமாக ஆராய்பவராகவும் இருக்கக்கூடும். பூமியில் உங்கள் வசம் உள்ள எதிர்மறை பண்பு நலன்கள் ஆவி உலகில் உங்களிடம் தொடர்ந்து நீடிக்கின்றன. ஆனால் பூமியில் அவை எவ்வளவு வலிமையாக இருந்தனவோ ஆவி உலகில் அவை அவ்வளவு வலிமையானவையாக இருப்பதில்லை. ஆனால் நீங்கள் கச்சிதமானவர் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஓர் ஆவி உலக ஆன்மாவாக இருக்கும் போதிலும் உங்களிடம் இன்னும் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆவி உலகில் கூட நீங்கள் தொடர்ந்து வளர்வீர்கள். ஆனால் நீங்கள் ஓர் உயர்ந்த தளத்தில் இருந்தால் நீங்கள் உங்கள் புவி உலக வாழ்வின் போது இப்பண்பு நலன்களை மேம்படுத்தி இருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களிடம் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச எதிர்மறை தன்மையை உங்களால் சுலபமாக களைந்துவிட முடியும். உயர்ந்த தலங்களில் இருக்கின்ற ஆவி உலக ஆன்மாக்கள் மிக உயர்ந்த வகையான விஷயங்களை கற்றுக்கொள்கின்றனர். ஒரு நபர் இறந்து போவதாக வைத்துக் கொள்வோம். ஆவி உலகின் அடிமட்ட தளத்திற்குத்தான் செல்லவிருக்கிறோம் என்பது அவருக்கு தெரிகிறது என்றால் அவர் ஏன் அங்கு செல்லப் போகிறார்? ஒரு நல்ல ஆன்மா தானாகவே தன்னுடைய தளத்திற்கு போய்விடுவார்.
ஏனெனில் தனக்கான அமைதி அங்கு காத்திருக்கிறது என்பதை அவர் அறிவார். ஆனால் தான் கீழ்மட்ட தலங்களுக்கு போகாமல் இருப்பதை ஒரு கீழான ஆன்மாவால் தேர்ந்தெடுக்க முடியும். கீழ்மட்ட தலங்களில் இருந்து தப்பிப்பதற்காக இந்த ஆன்மாவால் தன்னுடைய அரூப வடிவில் தொடர்ந்து நீடிக்க முடியும். இந்த அரூப வடிவத்தை தான் நீங்கள் பேய் என்று அழைக்கிறீர்கள். அரூப உலகில் கூட உங்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க முடியும். இதில் நியாயம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கக்கூடும். இந்த எதிர்மறை ஆன்மாக்கள் உண்மையை எதிர்கொண்டால் மட்டுமே அவர்களால் ஆன்மீக ரீதியாக உயரவும் தங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கவும் முடியும். இல்லையேல் அது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஆன்மாக்கள் தங்களுடைய செயல்களின் பின் விளைவுகளை தாங்கிக் கொண்டு ஆவி உலகிற்கு போகத்தான் வேண்டும். அதோடு அவர்கள் தங்கள் அரூப வடிவில் எவ்வளவு அதிக நேரத்தை செலவிடுகின்றனரோ அவர்களுடைய எதிர்மறை கர்ம வினை அவ்வளவு அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. எனவே நியாய தீர்ப்பு எப்போதும் வழங்கப்பட்டு விடுகிறது. நாங்கள் இருக்கும்போது எங்களை வரவேற்பதற்கு எங்கள் அன்புக்குரியவர்கள் வருவார்களா? நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தால் உங்களுக்கு முன்பாக இறந்துவிட்ட உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களை ஆவி உலகிற்குள் வரவேற்க அங்கே காத்திருப்பார்கள். ஏனெனில் நீங்கள் எப்போது இறப்பீர்கள், அதாவது மரண நாள் எப்போது இறப்பீர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். பூமியிலிருந்து நீங்கள் வெளியேறப் போகிறீர்கள் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் எங்கள் விஷயத்தில் நிகழ்ந்ததைப் போல ஒரு விபத்திலோ அல்லது வேறு ஏதோ காரணத்தாலோ நீங்கள் திடீரென்று இறந்துவிட்டால் உங்களை வரவேற்க ஆவி உலக ஆன்மாக்களுக்கு சிறிது காலம் ஆகும். நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களை உங்களை வரவேற்க அங்கே வருவார்கள் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒரு சில நொடிகள் மட்டுமே நீங்கள் தனியாக இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஓர் எதிர்மறையான ஆன்மாவாக இருந்தால் ஒரு நல்ல ஆன்மா உங்களை வரவேற்க வருவார் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் அன்புக்குரியவர்கள் கூட அங்கு உங்களை வரவேற்க வரமாட்டார்கள். மாறாக வேறு எதிர்மறை ஆன்மாக்கள் அங்கு வந்து உங்களுக்கு தகுதியான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வர். பூமியில் இருக்கும் எங்களுக்கு ஆவி உலக நினைவு ஏன் இருப்பதில்லை? ஆவிகள் லேசானவை. அந்த லேசுத்தன்மையை மனிதர்கள் ஒரே ஒரு நொடி அனுபவித்தால் கூட உங்களால் உங்கள் ஸ்தூல உடலில் நீடிக்க முடியாது. ஆவி உலகில் நீங்கள் இருந்தது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு நினைவிருந்தால் பூமியில் ஒரு கணம் கூட நீங்கள் வாழ விரும்ப மாட்டீர்கள். அதனால்தான் ஆவி உலகை பற்றிய பிரக்ஞை உங்களுக்கு இருப்பதில்லை. கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஆதாரம் ஏதும் இல்லாத போதிலும் கடவுள் மீதும் இறப்பிற்கு பிந்தைய வாழ்வின் மீதும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கான சோதனை இது. ஆவி உலகம் என்பது உண்மைகள் நிரம்பிய ஓர் இடம். பூமி என்பது நீங்கள் சோதிக்கப்படுவதற்கான ஓர் இடம். ஆவி உலகம்தான் எங்களுடைய உண்மையான உலகம் என்றால் நாங்கள் இருக்கும்போது அதை ஏன் எங்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை? மரணத்திற்கு பிறகு உடல் இறந்து விடுகிறது. ஆனால் பூமியில் உயிரோடு இருந்தபோது ஒருவர் சேகரிக்கின்ற அறிவும் நினைவுகளும் அனுபவங்களும் மடிந்து போவதில்லை. இவற்றை நம் ஆன்மாக்கள் சுமந்து கொண்டிருக்கின்றன. மேலும் உங்களுடைய பண்பு நலன்கள், அதாவது ஆன்ம பண்பு நலன்கள் உங்களுடனேயே தங்கிவிடுகின்றன. உங்கள் ஆன்மாவோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்ற ஆழ்மனம் ஆவி உலகை பற்றிய நினைவுகளையும் தகவல்களையும் படிப்படியாகவும் மெதுவாகவும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் இயல்பாகவே பிடிவாதமாக இருந்தாலோ அல்லது புவி உலகின் மீது அதீத பற்று கொண்டவராக இருந்தாலோ ஆழ்மனம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பவற்றை கிரகித்துக் கொள்வது உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். நீங்கள் ஆன்மீக ரீதியாக உயரும்போது உங்கள் ஆழ்மனம் விசாலமடைகிறது. அப்போது ஆவி உலகம்தான் உங்கள் உண்மையான வீடு என்பதை நீங்கள் சுலபமாக அடையாளம் கண்டுகொள்வீர்கள். ஆன்ம பண்பு நலன்கள் எப்படி கைவசப்படுத்தப்படுகின்றன? ஆன்ம பண்பு நலன்கள் என்பவை நீங்கள் உங்கள் சொந்த ஆன்மாவை எந்த விதத்தில் பயிற்றுவித்திருக்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் பல பிறவிகளின் ஊடாக நீங்கள் கைவசப்படுத்தியுள்ள பண்பு நலன்களாகும். உங்கள் ஆன்மாவிடம் நேர்மறையான பண்பு நலன்களும் இருக்கும், எதிர்மறையான பண்பு நலன்களும் இருக்கும். எடுத்துக்காட்டாக நீங்கள் தன்னலமற்றவர், நேர்மறையானவர், துணிச்சலானவர் போன்றவை உங்கள் ஆன்மாவின் நேர்மறை அம்சங்களாக இருக்கக்கூடும். உங்கள் ஆன்மாவிடம் உள்ள எதிர்மறை அம்சங்கள் உங்கள் ஸ்தூல மனதிலிருந்து முளைத்தாலும் அவை உங்களோடு
நீண்ட காலம் இருந்து வந்துள்ளதால் உங்களின் ஒரு பகுதியாகவே ஆகியுள்ளன. எனவே நீங்கள் கர்வம் கொண்டவராகவும் பிடிவாதக்காரராகவும் அளவுக்கு அதிகமாக ஆராய்பவராகவும் இருக்கக்கூடும். பூமியில் உங்கள் வசம் உள்ள எதிர்மறை பண்பு நலன்கள் ஆவி உலகில் உங்களிடம் தொடர்ந்து நீடிக்கின்றன. ஆனால் பூமியில் அவை எவ்வளவு வலிமையாக இருந்தனவோ ஆவி உலகில் அவை அவ்வளவு வலிமையானவையாக இருப்பதில்லை. ஆனால் நீங்கள் கச்சிதமானவர் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஓர் ஆவி உலக ஆன்மாவாக இருக்கும் போதிலும் உங்களிடம் இன்னும் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆவி உலகில் கூட நீங்கள் தொடர்ந்து வளர்வீர்கள். ஆனால் நீங்கள் ஓர் உயர்ந்த தளத்தில் இருந்தால் நீங்கள் உங்கள் புவி உலக வாழ்வின் போது இப்பண்பு நலன்களை மேம்படுத்தி இருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களிடம் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச எதிர்மறை தன்மையை உங்களால் சுலபமாக களைந்துவிட முடியும். உயர்ந்த தளங்களில் இருக்கின்ற ஆவி உலக ஆன்மாக்கள் மிக உயர்ந்த வகையான விஷயங்களை கற்றுக்கொள்கின்றனர். ஒரு நபர் இறந்து போவதாக வைத்துக் கொள்வோம். ஆவி உலகின் அடிமட்ட தளத்திற்குத்தான் செல்லவிருக்கிறோம் என்பது அவருக்கு தெரிகிறது என்றால் அவர் ஏன் அங்கு செல்லப் போகிறார்? ஒரு நல்ல ஆன்மா தானாகவே தன்னுடைய தளத்திற்கு போய்விடுவார். ஏனெனில் தனக்கான அமைதி அங்கு காத்திருக்கிறது என்பதை அவர் அறிவார். ஆனால் தான் கீழ்மட்ட தலங்களுக்கு போகாமல் இருப்பதை ஒரு கீழான ஆன்மாவால் தேர்ந்தெடுக்க முடியும். கீழ்மட்ட தலங்களில் இருந்து தப்பிப்பதற்காக இந்த ஆன்மாவால் தன்னுடைய அரூப வடிவில் தொடர்ந்து நீடிக்க முடியும். இந்த அரூப வடிவத்தை தான் நீங்கள் பேய் என்று அழைக்கிறீர்கள். அரூப உலகில் கூட உங்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க முடியும். இதில் நியாயம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கக்கூடும். இந்த எதிர்மறை ஆன்மாக்கள் உண்மையை எதிர்கொண்டால் மட்டுமே அவர்களால் ஆன்மீக ரீதியாக உயரவும் தங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கவும் முடியும். இல்லையேல் அது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஆன்மாக்கள் தங்களுடைய செயல்களின் பின் விளைவுகளை தாங்கிக் கொண்டு ஆவி உலகிற்கு போகத்தான் வேண்டும். அதோடு அவர்கள் தங்கள் அரூப வடிவில் எவ்வளவு அதிக நேரத்தை செலவிடுகின்றனரோ அவர்களுடைய எதிர்மறை கர்ம வினை அவ்வளவு அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. எனவே நியாய தீர்ப்பு எப்போதும் வழங்கப்பட்டு விடுகிறது. நாங்கள் இருக்கும்போது எங்களை வரவேற்பதற்கு எங்கள் அன்புக்குரியவர்கள் வருவார்களா? நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தால் உங்களுக்கு முன்பாக இறந்துவிட்ட உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களை ஆவி உலகிற்குள் வரவேற்க அங்கே காத்திருப்பார்கள். ஏனெனில் நீங்கள் எப்போது இறப்பீர்கள், அதாவது மரண நாள் எப்போது இறப்பீர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். பூமியிலிருந்து நீங்கள் வெளியேறப் போகிறீர்கள் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் எங்கள் விஷயத்தில் நிகழ்ந்ததைப் போல ஒரு விபத்திலோ அல்லது வேறு ஏதோ காரணத்தாலோ நீங்கள் திடீரென்று இறந்துவிட்டால் உங்களை வரவேற்க ஆவி உலக ஆன்மாக்களுக்கு சிறிது காலம் ஆகும். நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களை உங்களை வரவேற்க அங்கே வருவார்கள் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒரு சில நொடிகள் மட்டுமே நீங்கள் தனியாக இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஓர் எதிர்மறையான ஆன்மாவாக இருந்தால் ஒரு நல்ல ஆன்மா உங்களை வரவேற்க வருவார் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் அன்புக்குரியவர்கள் கூட அங்கு உங்களை வரவேற்க வரமாட்டார்கள். மாறாக வேறு எதிர்மறை ஆன்மாக்கள் அங்கு வந்து உங்களுக்கு தகுதியான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வர். நீங்கள் ஆவி உலகை அடைந்தவுடன் ஓய்வரங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அந்த இடத்தை பற்றி கூடுதலாக ஏதேனும் சொல்ல முடியுமா? பூமியில் ஒரு நபரின் மரணம் எதிர்பாராத ஒன்றாக அமைந்தாலோ அல்லது திடீரென்று நிகழ்ந்தாலோ அந்த ஆன்மா ஓய்வரங்கிற்கு கொண்டு செல்லப்படுகிறார். இந்த ஆன்மாக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதால் அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக குணமாக்கும் ஒளிக்கதிர்கள் அவர்கள் மீது பாய்ச்சப்படுகின்றன. இந்த ஒளிக்கதிர்கள் சூரியனின் ஒளிக்கதிர்களே. ஆனால் ஆவி உலகில் அக்கதிர்கள் அதிக தூய்மையானவையாக இருக்கின்றன. நாங்கள் இறந்த பிறகு எங்கள் பெற்றோரை பற்றி நாங்கள் மிகவும் கவலைப்பட்டோம். ஏனெனில் அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு யாரும் இருக்கவில்லை. அவர்கள் எப்படி பிழைத்திருப்பார்களோ என்று நாங்கள் கவலை கொண்டோம். எனவே எங்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக குணமாக்கும் ஒளிக்கதிர்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாயிற்று. அதே போல அதிர்ச்சி அடைந்துள்ள அல்லது அதீத கவலை கொண்டுள்ள ஆன்மாக்கள் ஆசுவாசம் அடையவில்லை என்றால் தாங்கள் இனியும் புவி உலகில் இல்லை என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
அவர்கள் தொடர்ந்து அதிர்ச்சியிலேயே இருந்தால் ஆவி உலகை பற்றி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தகவல்களை அவர்களால் உட்கிரகித்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். தங்களுடைய புதிய சூழலை ஏற்றுக்கொள்வதும் அதை உணர்ந்து கொள்வதும் அதில் செயல்படுவதும் அவர்களுக்கு இயலாத காரியமாகிவிடுகிறது. எனவே ஓய்வரங்கில் உங்கள் ஆன்மா குணப்படுத்தப்படுகிறது. பிறகு அதற்கு புத்துணர்ச்சி ஊட்டப்படுகிறது. ஓய்வரங்கிலிருந்து ஆன்மாக்கள் வெளிவரும்போது அவர்கள் தெம்பாக இருக்கின்றனர். தாங்கள் நலமாக இருக்கிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒவ்வொரு தளத்திற்கென்று ஓர் ஓய்வரங்கு இருக்கிறது. ஆனால் ஒன்றாவது தளம் முதலாவது ஒன்றாவது தளம் முதல் 4வது தளத்தின் 4வது நிலை வரை ஓய்வரங்கு எதுவும் கிடையாது. எனவே 4வது தளத்தின் 5வது நிலையிலும் அதற்கு மேற்பட்ட தளங்களிலும் இருக்கின்ற ஆன்மாக்கள் மட்டுமே ஓய்வரங்கிற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். தேவைக்கு அதிகமாக அவர்களால் அந்த அரங்கில் தங்க முடியாது. ஆன்மாக்கள் ஆவி உலகிற்கு பழக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு என்ன நிகழ்கிறது? ஆன்மாக்கள் தங்களை ஆவி உலகிற்கு பழக்கப்படுத்திக் கொண்டவுடன் தங்களுடைய புதிய சூழலை பற்றி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆவி உலகிற்கு வந்துள்ள ஆன்மாக்களிடம் பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த ஆன்மாக்களுக்கு உதவுவதற்காக சிறப்பு ஆவி உலக ஆன்மாக்கள் இருக்கின்றனர். அதே சமயத்தில் கற்றல் அரங்கு என்ற ஓர் இடம் இருக்கிறது. ஆவி உலகிற்கு வருகின்ற ஆன்மாக்கள் இந்த அரங்கிற்கு சென்றும் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். கடவுளின் விதிகள், பிரபஞ்சத்தின் இயல்பு, கடவுளின் படைப்பின் அம்சங்கள் ஆகியவற்றை பற்றிய உண்மை தகவல்கள் இந்த கற்றல் அரங்கில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் ஓர் ஆன்மாவின் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்பவே தகவல்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆவி உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல ஆன்மாவுக்கும் இந்த கற்றல் அரங்கிற்கு செல்வதற்கான அனுமதி இருக்கிறது. 4வது தளத்தின் 4வது நிலைக்கு மேற்பட்ட தளங்கள் ஒவ்வொன்றிலும் ஓர் ஓய்வரங்கு இருப்பதைப் போலவே கற்றல் அரங்கும் இத்தலங்களில் மட்டுமே இருக்கின்றன. மிகவும் பண்பட்ட ஆவிகள் இந்த கற்றல் அரங்குகளுக்கு சென்று கடவுளின் அன்பையும் ஞானத்தையும் பரப்புவதன் மூலம் ஆவி உலகின் மற்ற ஆன்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றனர். அவர்களுக்கு உத்வேகம் ஊட்டுகின்றனர். இந்த அரங்குகளில் ததும்பி வழிகின்ற ஆற்றல் உண்மைகளை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. உங்கள் ஆள் மனதை மேலும் விசாலப்படுத்துவது எப்படி? உங்களிடம் இருக்கும் ஒரு திறமையை மேம்படுத்துவது எப்படி? பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விதம் குறித்து அறிவுரையை நாடுவது எப்படி? உங்களுடைய ஆன்மீக நோக்கத்தை சிறப்பாக பின்தொடர்ந்து செல்வது எப்படி? ஆகியவற்றை பற்றி இந்த கற்றல் அரங்குகளில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கற்றுக்கொள்வதற்கான சாத்திய கூறுகளுக்கு எல்லையே இல்லை. கற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த இடம் இது. ஏனெனில் பல ஆன்மாக்கள் அங்கு ஒன்று கூடி தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மற்ற கோள்களையும் அவற்றின் பரிமாணங்களையும் பற்றிய தகவல்களை பரிமாறிக் கொள்கின்றனர். துவக்கத்தில் உங்களுக்குள் ஓர் ஆன்மீக விழிப்புணர்வை உருவாக்குவதுதான் கற்றல் அரங்கின் மிக முக்கிய செயல்பாடாகும். ஆன்மாக்கள் கற்றல் அரங்கிலிருந்து தகவல்களை பெற்றவுடன் புவி உலக மக்கள் கொண்டிருக்கும் கண்ணோட்டங்கள் எவ்வளவு பழமைவாதமானவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றனர். கற்றல் அரங்கு என்பது ஆன்மீக உண்மைகள் அடங்கிய ஒரு நூலகத்தை போன்றது. ஆவி உலகில் தேவதூதர்கள் இருக்கின்றனரா? ஆமாம். தேவதூதர்கள் என்பவர்கள் பிற ஆன்மாக்களை வழிநடத்துகின்ற, அவர்களுக்கு உதவுகின்ற கடவுளிடமிருந்து செய்திகளை கொண்டு வருகின்ற நல்ல ஆன்மாக்கள் ஆவார். சில சமயங்களில் அவர்கள் மனித வடிவில் இருப்பர். சில சமயங்களில் அவர்கள் யாருடைய கண்களிலும் புலப்படுவதில்லை. 7வது தளத்தின் 5வது நிலையையும் அதற்கு மேற்பட்ட நிலைகளையும் சேர்ந்த தேவதூதர்களால் எந்த ஒரு வடிவத்திலும் பூமிக்கு இறங்கி வந்து நெருக்கடியான சமயங்களில் அங்கிருக்கும் ஆன்மாக்களுக்கு உதவ முடியும். தங்கள் பேரான்மாவிடமிருந்து அனுமதி பெற்ற பிறகு அவர்கள் அதை செய்கின்றனர். அதிசயங்களை நிகழ்த்துவதற்கான திறனும் சக்தியும் தேவதூதர்களுக்கு இருக்கின்றன. 5 மற்றும் 6வது தலங்களைச் சேர்ந்த ஆன்மாக்களும் புவி உலக ஆன்மாக்களுக்கு உதவுகின்றனர். ஆனால் அவர்கள் புவி உலகில் இருந்தபடி மட்டுமே உதவி செய்கின்றனர். அவர்கள் பூமிக்கு இறங்கி வருவதில்லை. தேவதூதர்களுக்கு இறக்கைகள் கிடையாது. ஆனால் அவர்கள் அங்கிகளை அணிந்திருக்கின்றனர். அவர்கள் வேகமாக பறந்து செல்லும் போது அவர்களுடைய அங்கிகள் இறக்கைகளைப் போல தோன்றுகின்றன. ஆனால் சில சமயங்களில் அவர்கள் பல்வேறு வடிவங்களை எடுக்கின்றனர். அவர்கள் இறக்கைகளை கொண்டவர்கள் என்று மனிதர்கள் கற்பனை செய்து வைத்திருப்பதால் சில சமயங்களில் அவர்கள் இறக்கைகளுடன் கூடிய வடிவங்களை எடுக்கின்றனர். தேவதூதர்களை
குறிப்பதற்கும் ஆவி உலகம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் தேவதூதர்கள் மக்களை பார்த்துக் கொள்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கும் இறக்கைகள் ஒரு குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றன. புவி உலக ஆன்மாக்கள் சில தேவதூதர்களை பார்த்திருக்கின்றனர். தனிநபர்களின் தேவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஓர் அங்கி வழங்கப்படுகின்றது. ஆற்றலை கிரகித்துக் கொள்வதற்கான சக்தி கொண்ட பொருட்களால் அந்த அங்கிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கீழ்மட்ட தலங்களை சேர்ந்த ஆன்மாக்களின் அங்கிகளோடு ஒப்பிடுகையில் உயர்ந்த தலங்களை சேர்ந்த ஆன்மாக்களின் அங்கிகளுக்கு ஆற்றலை கிரகித்துக் கொள்வதற்கான சக்தி அதிகமாக இருக்கிறது. அந்த ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதற்கான சக்தியும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அதிக உயரத்தை அடைகிறீர்களோ அதிர்வுகள் அவ்வளவு அதிக சிறந்தவையாக இருக்கும். அங்கிகள் அவ்வளவு அதிக பிரகாசத்தை பெறும். எனவே அந்த அங்கிகள் நேர்மறை ஆற்றலை கிரகித்துக் கொண்டு அதை தக்க வைத்துக் கொள்கின்றன. மறுபுறம் நல்ல ஆவிகள் கீழ்மட்ட தலங்களுக்கு செல்லும் போது அவர்களுக்கு வேறு வகையான அங்கிகள் தேவைப்படுகின்றன. இவை வேறு வகையான பொருட்களால் செய்யப்பட்டுள்ளன. இவை ஆற்றலை கிரகித்துக் கொள்வதற்கு பதிலாக அதை பிரதிபலிக்கின்றன. ஓர் ஆன்மா சென்று வர வேண்டிய தலம் எவ்வளவு தாழ்வானதாக இருக்கிறதோ அந்த ஆன்மாவின் அங்கியின் பிரதிபலிப்பு சக்தி அவ்வளவு அதிகமானதாக இருக்கும். எதிர்மறை ஆற்றலை பிரதிபலிப்பதன் மூலம் அந்த நல்ல ஆன்மாக்களின் அதிர்வுகளில் மாற்றம் ஏற்படாதபடி அந்த அங்கிகள் பார்த்துக் கொள்கின்றன. இந்த அங்கிகள் வெவ்வேறு நிறங்களை கொண்டிருக்கின்றன. அவற்றில் சில நிறங்கள் புவி உலகில் இல்லை. மேலும் பல கேள்விகளும் அவற்றிற்கு ஆன்மாக்கள் பதிலளித்திருப்பதையும் வரும் வாரம் பார்ப்போம். காத்திருங்கள் ஆவி உலகின் விதிகளுக்காக. தொடரும்.